முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் சுப்பிரமணியன் அவர்கள் சில வார்த்தைகள். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களே, இங்கே திரளாக அனைத்து துறைகளிலிருந்தும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்களே, பாதிக்கப்பட்ட தோழருக்கு ஆதரவாக இந்த துறையில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கக்கூடிய தோழர்களே, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் கையில் எடுத்த பிறகு பாதிக்கப்பட்ட ஊழியருக்கு இனிமே பயம் என்பது இருக்க வேண்டாம். ஏன்னா அவரு ராஜதுறைக்கு காலம் நெருங்கிட்டு அவரு இனிமே அவ்வளவுதான் முடிஞ்சுன்னா என்ன, இப்ப கூட வருவாய்த்துறையிலிருந்து சொல்ற அழகா சொன்னாரு, அவரு டெண்டரை காலி பண்ணணும். மக்கள் நலனை அரசு திட்டங்களை மக்கள்கிட்ட அமல்படுத்துறது அரசு ஊழியர்கள். அந்த அரசு பணியை நேர்மையாக செய்கிற ஒருவரை ஒரு கிரிமினல் இடையில கோளாறு வச்சு அவன் சட்டப்படி இல்லாம தவறுதலா போனோம்னா கண்டிச்சா, அதுக்கு கொலை மிரட்டல் வீட்டுல அடிச்சா, அந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கு? காவல்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மாவட்ட நிர்வாகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? எல்லாருமே மக்கள் வரி பணத்துல தானே நம்ம ஊதியம் வாங்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒரு அரசு ஊழியர் பாதிக்கப்பட்டா இருக்கக்கூடிய காவல்துறை அவரை எதுக்கு ஜாமீன்ல விடுது? உரிய நடவடிக்கை எடுக்கணும். அவருக்கு நேரம் நெருங்கிட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தோடு மோதினவங்க யாருமே அவன் வெளியே வந்ததே இல்லை. அதோட அவன் பிளாப்தான். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தோழர்களை உள்ளடக்கி இன்னைக்கு முடிவு பண்ணா போதும், நாளைக்கே நாம ஒரு வேலை நிறுத்தத்தை செய்யக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான அமைப்பு. அந்த அமைப்புல இந்த கோரிக்கை வந்திருக்குது. நிச்சயம் நமது பிரேம்குமார் சாருக்கு ஒரு விடிவு கிடைக்கும். ராஜ உள்ளடி ஆவணத்தை தெரிவித்து ஆர்ப்பாட்டம்